ஒரு முறை கார்த்தவீரியன் எனும் அரசன் தன் படையினருடன் காட்டில் வேட்டையாடி களைத்துப் போயிருந்தான். அப்போது ஜமதக்னி முனிவரிடம் தம் பசியை போக்க வேண்டினான். கேட்டது தரும் பசு காமதேனு அவரிடம் இருந்தது. ஆகவே அவர் வந்தோர் அனைவர் பசியை போக்கினார். காமதேனு குறித்து அறிந்த கார்த்தவீரியன் முனிவருக்கு தெரியாமல் காமதேனுவை கவர்ந்து சென்றான். இதை அறிந்த முனிவர் மைந்தன் பரசுராமரிடம் சொல்ல விரைந்து சென்ற பரசுராமர் மன்னனை கொன்று பசுவை மீட்டார். ஆனால் கார்த்தவீரியன் தெய்வாம்சம் கொண்டவன். அவனை அழித்த பாவம் நீங்க புனித நீராடி வா என்றார் ஜமதக்னி முனிவர். அதன்படி புண்ணிய தலம் நோக்கிச் சென்றான் பரசுராமன். அதே நேரத்தில் கார்த்தவீரியனின் மகன் முனிவரின் ஆசிரமத்துக்கு வந்தான். தனியே இருந்த ஜமதக்னி முனிவரை கொன்றான். கணவர் இறந்ததைக் கண்டு அதிர்ந்த காளிமாரி தன் மார்பில் அடித்துக் கொண்டு அழுதாள். இதை அறிந்த பரசுராமர் அன்னையின் சோகத்தை ஈடுகட்டி சாந்தப்படுத்தும் விதமாக 21 தலைமுறை மன்னர் குலத்தை அழிப்பேன் என சூளுரைத்தார். அன்று முதல் நீதி நெறி தவறிய மன்னர்களை கொன்று சபதம் முடித்தார் என்கிறது புராணம்.